வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சீனா என்றாலே எப்பொழுதுமே ஒரு சிக்கல்தான். அவர்கள் திடீரென்று உலகத்திற்கு ஏதாவது ஒரு அதிர்வு தகவல்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். விஞ்ஞான ரீதியாக அவர்களுடைய வளர்ச்சி உலகத்தை வியக்க வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது அவர்கள் செய்கின்ற பரிசோதனைகள் உலகத்தை பீதியடைய செய்யும். இல்லை என்றால் கொரோனா போன்ற ஏதாவது ஒரு நோயை அவர்கள் பரப்பி தங்களுடைய இருப்பை அவர்கள் பறைசாற்றிக் கொள்வார்கள். எப்படி என்றால், இன்று தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தியை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அந்த கட்சியை குறித்து பரவலாக பேச்சு எங்கும் எழுப்பப்படுவதில்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கைகள் மட்டுமே இப்படி ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த கட்சியின் கூட்டங்கள் அங்கங்கே நடத்தப்படும். அப்படி நடத்தப்படுகின்ற பட்சத்திலெல்லாம் ஜாதியை மையப்படுத்தி ஜாதி வாரிய கணக்கெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பதிவிடுவார்கள். அப்பொழுதும் ஊடகங்கள் அந்த கட்சிக்கு ஒரு பிரதானமான ஒரு முன்னுரிமையை கொடுப்பதில்லை. எனவே இந்த ஊடகங்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு செய்தியாக நாம் எப்படி மாறுவது என்ற ஒரு எண்ணத்தை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடும். அதன் வெளிப்பாடாக அந்த கட்சியிலே ஒரு மாநில தலைவரை நியமிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குகிறார்கள். அதுவும் தங்கள் இரத்த உறவு சார்ந்த ஒருவரை இளைஞரணியின் மாநில தலைவராக அறிவிக்கிறார்கள். அறிவித்ததோடு அந்த கட்சியில் தந்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் மகன் அந்த தந்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கூட்டத்திலே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டவுடன் அது பரபரப்பு செய்தியாக மாறுகின்றது. அனைத்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தி அதுவாகத்தான் பதிவாகிறது. அனைத்து ஊடகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கட்சி பிளவை சந்திக்கிறது, தனித்தனி இயக்கங்களாக அல்ல தனித்தனி அலுவலகங்களை வைத்துக்கொண்டு இயங்க ஆரம்பிக்கிறார்கள் என்கின்ற பரபரப்பு செய்திகள் தலைகட்ட ஆரம்பித்தன. நேற்று முழுவதும் அனைத்து ஊடகங்களும் அதையே பிரதான செய்திகளாக வெளியிட்டு கொண்டு இருந்தன. உடனடியாக இன்று காலை இன்னொரு செய்தி பரப்பப்படுகிறது. அந்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தந்தையும் மகனையும் சமாதானம் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான வெளிப்பாடுகள் கைகூடி விட்டது. தந்தையும் மகனும் சந்திக்கப் போகிறார்கள். இருவரும் பேசி சமாதானம் அடைந்து விடுவார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக தந்தையும் மகனும் சந்திக்கிறார்கள். சந்தித்தபின் மகன் பேட்டி கொடுக்கின்றார். இது எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இதை குறித்து நாங்கள் யாரிடமும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஜனநாயகமாக செயல்படுகிறோம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த செய்தி பரபரப்பாக இது 2 நாட்களாக ஓடியிருக்கிறது. அப்படி என்றால் செய்தி வர வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அந்த குறிக்கோளுடன் தான் சீனா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்து உலகத்தை தன் பக்கம் திருப்பி வைத்து கொண்டு இருப்பதையே சீனா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அண்டை நாட்டோடு ஏதாவது ஒரு பிணக்கை உருவாக்கும், அல்லது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆய்வுகளை முன்னிறுத்தி அது ஏதாவது செயல்பாடு கட்டும். இவைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பு செய்தியாக சென்று கொண்டிருக்கும். தற்பொழுது சீனாவை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்தி இந்தியாவின் ஒரு அடிவயிற்றை அது பிசைந்திருக்கும் என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது. உலகத்திலே இதுவரை எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய அணையை கட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதலோடு சீனா காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி வருகிறது. யாலும் சாங்கோ என்கின்ற ஆற்றினை மையப்படுத்தி ஒரு பெரிய அணையை கட்டுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு 2020ஆம் ஆண்டு அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் போடப்படுகிறது. அப்பொழுதே எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. தீபத்தின் நாட்டை மையப்படுத்தி தான் இந்த அணை கட்டப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். அப்படி கட்டப்படுகின்ற பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு களம் அமையும். அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஒரு நிலநடுக்கமோ வேறு ஏதோ ஏற்பட்டால் குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டுமல்ல, அதை சார்ந்த பல நாடுகளும் பாதிக்கப்படும். அப்படி ஒரு இக்கட்டான இயற்கை பேரழிவை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த அணையை இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பும் சீனா ஒரு அணையை கட்டுவதற்காக முயற்சி எடுத்த பொழுது மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வந்தது. கேங்கு அணை என்கின்ற ஒரு அணையை கட்டுவதற்கும் அங்கு ஒரு நீர்மின் நிலையம் அமைப்பதற்கும்
சீனா முயற்சிகளை எடுத்த பொழுது மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் அந்த போராட்டங்களை எல்லாம் சீனா புறந்தள்ளிவிட்டு அங்கு அணையை கட்டி முடித்து விட்டது. ஏறக்குறைய இந்த அணையும் கட்டக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கோடு மக்கள் போராட்டங்களை எடுப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீனா அதற்கு ஒத்துழைக்காமல் தன்னுடைய செயல்பாடுகளை வேகம் கட்ட ஆரம்பித்து விட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். 2026ஆம் ஆண்டு அந்த அணை கட்டுவதற்கான சூழல்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. அப்படி அது கட்டப்படுகின்ற சூழலில் அது இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பு என்று இயற்கை ஆய்வாளர்கள் கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்தியாவின் சார்பில் இந்த அணை கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சீனா இது இயற்கை சூழலை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் இல்லை, எங்கள் நாட்டை மையப்படுத்தி நாங்கள் கட்டுகின்ற ஆறு, இதனால் பிற நாடுகளுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சீனா அப்படி ஒரு அணையை கட்டுகின்ற பட்சத்தில் நாம் இன்னொரு அணையை கட்டுவதற்கு தயாராக வேண்டும். பிரம்மபுத்திரா ஆற்றை தடுத்து ஒரு பெரிய அணையை கட்டுவதற்கான சூழலை நாமும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் சீனாவிற்கு நம்மால் பல பாதிப்புகளை உருவாக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அப்படி ஒரு கருத்தை ஒரு சிலர் வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சீனாவால் அந்த யாலும் சாங்கோ என்கின்ற அந்த ஆற்றை மறித்து கட்டப்படுகின்ற அந்த பெரிய அணை என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற பொழுது பலர் குறிப்பிடுகின்ற விடயம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஒருவேளை அந்த அணை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒரு 2-3 நாடுகளுக்கு அது பெரும் பாதிப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒட்டுமொத்தமான இயற்கை வளம் அந்த பகுதிகளிலே பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காட்டு விலங்குகள் போன்றவையெல்லாம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒரு பெரும் அழிவை சந்தித்துதான் அந்த அணை உருவாகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இதை சீனா புரிந்து கொண்டு கைவிடுவது சிறப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சீனாவை பொறுத்தமட்டில் எங்களுக்கு நீர்வளம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீரின்றி தவிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. எனவே விவசாயத்தை வலுவடைய செய்வதற்கும் அதை பெருக்குவதற்குமான ஒரு களத்தை எடுப்பதற்கு நாங்கள் இந்த நீரிணையை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதிலிருந்து யாருக்காகவும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இது இப்பொழுது பரபரப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. இந்த செய்தி உண்மையிலே சீனா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தியா அல்லது தான் ஏற்படுத்த போகக்கூடிய திட்டத்தை உலகுக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. நன்றியுடன் இன்பா.